கிடைத்ததும் காலையிலே உங்க நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. 4:2 தேவ சித்தம் செய்ய எழும்பு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எபிரேயர் 10:36. 4:3 தேவ சமூகத்தை நாடி எழுந்து. நான் அவருடைய மனமகிழ்ச்சியாய் நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் கழித்தேன். நீதிபதிகள் 8:30. 4:4 தேவ அழைப்பை பெற எழுது. எவர்களை முன்பிருந்தாரோ அவர்களை அழைத்து விடுகிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி விடுகிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:30. 4:5 தேவ தரிசனத்தை நிறைவேற எழுது. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே அது வரும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 6:13. 1 கொரிந்தியர் 6:13. 4:6 தேவ வல்லமையை பெற எழுந்து. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆகமம் 2:3. 4:7 தேவனுடைய ஊழியத்தை செய்ய எழுந்து. நீயோ எல்லாவற்றிலும் மனதில் உள்ளவனாய் இரு. தீங்கழுவே சுவிசேஷனுடைய வேலையை உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தெசலோனிக்கேயர் 4:15. ஆமென். வெரி குட். थैंक यू மா. அடுத்து ஆண்ட்ரினா இந்திரா நகர்ல இருந்து 3 ஆண்ட்ரினா